நண்பர்களே, இன்று 2005ஆம் ஆண்டு வெளிவந்த தி பேலட் ஆஃப் ஜாக் அண்ட் ரோஸ் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தை பற்றி பேசலாம். படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தந்தையும் அவரின் மகளும் ஒரு தனி தீவில் தனி வீட்டில் மிக அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதை காணலாம். அந்த பெண்ணுக்கு 5 வயதிருக்கும் போதே அம்மா விவாகரத்து செய்துவிட்டு போய்விட்டார். இப்போது அவளுக்கு 16 வயதாகிறது. அவளின் பெயர் ரோஸ், தந்தையின் பெயர் ஜாக். இத்தனை வருடங்களாக ஜாக் மட்டுமே தாயாகவும் தந்தையாகவும் இருந்து ரோஸை அன்புடன் வளர்த்து வருகிறார். ஆனால் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பின்னால் ஒரு சோகம் மறைந்திருக்கிறது. ஜாக்கிற்கு இதய நோய் உள்ளது. அவர் விரைவில் இறந்து விடுவார் என்பது உறுதி. ஒரு நாள் அதை ரோஸிடம் சொல்ல அவள் உடைந்து அழுகிறாள். அப்பா, நீங்கள் சாகவே கூடாது. நீங்கள் இறந்துவிட்டால் எனக்கு யார் இருக்கிறார்கள்? நானும் உங்களுடனேயே இறந்து விடுவேன் என்று கதறுகிறாள். உடனே ஜாக் மெதுவாகச் சொல்கிறார், அப்படி பேசாதம்மா. நான் இல்லாவிட்டாலும் நீ இந்த உலகத்தில் பல வருடங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். ஆஷா, அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ஊரில் அவருக்கு ஒரு இரகசிய காதலி இருக்கிறார். அவரைச் சென்று சந்தித்து உடல் உறவில் ஈடுபடுகிறார். பிறகு ரோஸிடம் கேட்கிறார், நீ எங்களுடன் வந்து வாழ முடியுமா? எனக்கு பிறகு உனக்கு ஒரு அம்மாவின் பாதுகாப்பு தேவை. அதற்கு ரோஸ் தயக்கம் காட்டுகிறாள். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்களே. ஜாக் சமாதானப்படுத்துகிறார். அவர்கள் உனக்கு நல்ல அண்ணன்களாக இருப்பார்கள். எல்லோருமாக ஒரு குடும்பமாக சந்தோஷமாக வாழலாம். இறுதியில் ரோஸ் சம்மதிக்க அவர்கள் அனைவரும் தீவுக்கு வருகிறார்கள். அந்த 2 பையன்களில் ஒருவன் பெயர் டாடியஸ், மெலிந்தவன். இன்னொருவன் ப்ரூனி, குண்டானவன். ப்ரூனி மிக நல்ல பையன். ஆனால் டாடியஸ் கள்ளத்தனமாக ரோஸை ஒரு காமப்பார்வை பார்க்கிறான். அந்த இரகசிய காட்சியை பார்த்ததும் ரோஸின் மனதில் உடலுறவு செய்ய வேண்டும் என்ற ஆசை உருவாகிறது. உடனே அவள் தன் ஆடைகளை களைந்துவிட்டு வெறும் ஜட்டியுடன் ப்ரூனி முன் போய் நிற்கிறாள். ப்ரூனி அதிர்ச்சியடைந்து, ஏய், என்ன இது என்கிறான். அதற்கு ரோஸ், நாம் இருவரும் உடலுறவு செய்யலாம் என்று அழைக்கிறாள். ஆனால் ப்ரூனி மிக நல்ல பையன். அவன் உடனே மறுக்கிறான். நாம் அண்ணன் தங்கச்சி முறை ஆகிறோம். இது மிகப் பெரிய தவறு. இப்படிச் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு வேறொரு வழியைச் சொல்கிறான். வா, உனக்கு அழகாக முடி வெட்டி விடுகிறேன். உன் முடியோடு உன் மனதிலுள்ள அழுக்கும் போய்விடும். நீ தூய்மையாகி விடுவாய். அவ்வாறே ப்ரூனி ரோஸின் தலைமுடியை வெட்டிவிடுகிறான். சிறிது நாட்கள் அமைதியாக கழிகின்றன. அப்போது அவர்களின் அத்தை பொண்ணு ஒருத்தி வீட்டிற்கு வருகிறாள். அவள் எல்லோருடனும் நன்றாக பழகுகிறாள். ஒரு நாள் அந்த அத்தை பொண்ணும் டாடியஸும் இரகசியமாக உடலுறவில் ஈடுபடுவதை ரோஸ் பார்க்கிறாள். ரோஸ் அதை பார்ப்பதையும் டாடியஸ் கவனித்து விடுகிறான். அதே இரவு ரோஸ் தூங்கும் அறைக்குள் டாடியஸ் நுழைகிறான். மெதுவாக அவளை தொடுகிறான். ரோஸுக்கு அவனை பிடிக்காவிட்டாலும் உடலுறவு செய்யும் ஆசை மிக அதிகமாக இருந்ததால் அவன் சம்மதத்திற்கு இணங்குகிறாள். இருவரும் அந்த இரவில் உல்லாசமாக உடலுறவு கொள்கிறார்கள். அடுத்த நாள் காலையில் ரோஸின் துணியில் கன்னிப்போக்கு, முதல் மாதவிடாயின் இரத்தம் தெரிகிறது. அவள் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த துணியை துவைத்து காயப்போடுகிறாள். ஜாக் அந்த இரத்தக்கரையை கண்டதும் ரோஸை கடுமையாக திட்டுகிறார். நீ என்ன காரியம் செய்திருக்கிறாய் என்று கேட்டு பின்னர் தாடியஸையும் அழைத்து கடுமையாகச் சீறுகிறார். இனிமேல் நீ இங்கு இருக்க முடியாது. இன்னொரு இரவு மட்டுமே நீ தங்கலாம். நாளை காலையில் உன் பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிடு. அவ்வாறே அந்த இரவு வருகிறது. ரோஸும் ஜாகும் முன்பு எடுத்து வைத்த ஒரு வீடியோவை எல்லோருக்கும் காட்டுகிறார்கள். அதில் அவர்கள் மரவீட்டில் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பது பதிவாகி இருந்தது. இருட்டை பயன்படுத்திக் கொண்டு டாடியஸ் மீண்டும் ரோஸை முத்தமிட வருகிறான். ஆனால் இருட்டில் அந்த முயற்சியை ஜாக் பார்த்து விடுகிறார். கடுங்கோபத்துடன் டாடியஸை அடிக்க ஆரம்பிக்கிறார். இருவருக்கும் கைகலப்பு ஏற்படுகிறது. அந்த மரவீட்டின் மேலிருந்து டாடியஸ் கீழே தவறி விழுந்து விடுகிறான். அவனுடைய கால் முறிகிறது. உடனே ஜாக் தன் காதலியை அழைத்து $20,000 இழப்பீடு கொடுத்து, நீங்கள் எல்லோருமாக இங்கிருந்து குடும்பத்துடன் கிளம்பி போய்விடுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அவர்கள் போய்விடுகிறார்கள். அதன் பிறகு ஜாக் ரோஸிடம் மன்னிப்புக்கு கேட்கிறார். மன்னித்து விடம்மா, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். அவர்களை நான் கொண்டு வந்திருக்கவே கூடாது. இனிமேல் நாம் இருவரும் பழையபடி இந்த வீட்டில் தனிமையாக சந்தோஷமாக வாழலாமா என்று கேட்கிறார். ரோஸ் கண்ணீருடன், அப்பா, அப்படிச் சொல்லாதீங்க. உங்கள் மேல் தப்பு இல்ல, என் மேல்தான் தப்பு என்று சொல்லி அணைத்துக் கொள்கிறாள். ரோஸ் முதலில் மெதுவாக தன் அப்பாவின் கன்னத்தில் முத்தமிடுகிறாள். பிறகு உதட்டில். ஜாக் ஒரு கணம் மெய்மறந்து அந்த முத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார். பின்னர் அவரும் திரும்பி அவளுக்கு வாய்வழி முத்தம் கொடுக்கிறார். இருவரும் அப்படியே முத்தமிடுகிறார்கள். திடீரென ஒரு நொடியில் ஜாக் அதிர்ச்சியடைந்து அவளை விட்டு விலகுகிறார். ஐயோ, நாம் என்ன பயங்கர தவறு செய்தோம். இது மாபெரும் பாவம். இப்படி நடந்திருக்கவே கூடாது என்று குற்றுணர்ச்சியால் வெதும்புகிறார். அந்த குற்றுணர்ச்சியே அவரை உடல்நிலை மோசமாக்குகிறது. படுக்கையில் விழுந்து விடுகிறார். ஒரு நாள் இரவு ஜாக் இறக்கும் தருவாயில் இருக்கிறார்.
ரோஸ் அவர் கையை பிடித்துக்கொண்டு, அப்பா, என்னை விட்டு போயிடாதீங்க என்று கெஞ்சுகிறாள். ஆனாலும் அவர் உயிர் பிரிகிறது. ரோஸ் மனம் உடைந்து, நானும் அப்பாவுடனேயே செத்திருப்பேன் என்று முடிவெடுக்கிறாள். அந்த வீடு முழுவதும் பெட்ரோல் ஊற்றி தீ மூட்டிவிட்டு அவள் அப்பாவின் உடலை கட்டிப்பிடித்து படுக்கிறாள். தீ பரவும் நேரத்தில் திடீரென ஒரு கணத்தில் மனம் மாறி அந்த வீட்டிலிருந்து வெளியேறி தப்பிக்கிறாள். இந்த படம் சொல்ல வரும் முக்கிய செய்தி இதுதான். தனிமையை முடிந்தவரை தவிருங்கள். தனிமை உங்களுக்குள் தவறான எண்ணங்களை தூண்டி தப்புச் செயல்களுக்கு இட்டுச் செல்லும். அப்பா மகள், அம்மா மகன், அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி, யாராக இருந்தாலும் ஒரு தனிமையான வீட்டில் உலகத் தொடர்பு இல்லாமல், மற்றவர்களுடன் பேசாமல், பழகாமல் இருந்தால் அந்த 2 பேருக்கிடையில் உள்ள பாசமே ஒரு கட்டத்தில் காமமாக மாறிவிடும். உடலுறவுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகிவிடும். ஆகவே முடிந்தவரை கூட்டுக் குடும்பமாக வாழுங்கள். மக்களுடன் இணைந்து பேசி பழகி சந்தோஷமாகவும் ஒழுக்கமாகவும் வாழுங்கள். உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிருங்கள். தனிமையில் எழும் தவறான ஆசைகள் உங்களையும் உங்கள் அன்புக்குரியவர்களையும் அழித்துவிடும். இதுதான் தி பேலட் ஆஃப் ஜாக் அண்ட் ரோஸ் படத்தின் அடித்தளச் செய்தி.